இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 25,000 பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு கியூட்டான பர்ஃபார்மன்ஸ் பிசி பில்ட் பண்ணிருக்கோம். ஸோ இது எங்களோட என்ட்ரி லெவல் ஹை பர்ஃபார்மன்ஸ் பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது யூஸ் பண்ணிருக்க ப்ராசரும் அப்படிதான் இருக்கும். ப்ராசர் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிசி யாருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிசி வந்து நீங்க ஒரு போட்டோ எடிட் பண்றீங்க, இல்லாட்டி வந்து ஒரு வீடியோ எடிட் பண்றீங்கன்னா அப் டு ஒரு ரீல் லெவல் ஆர் அப் டு ஒரு ப்ராப்பர் ஒரு 15 மினிட் வீடியோ வரைக்கும் கூட யூ கேன் எடிட். Keeping in mind that இது ஒரு budget build, so வந்து இதனால என்னெல்லாம் பண்ண முடியுமோ definitely it's capable of handling a video editing too and other sort of productivity எல்லாம் கூட பண்ணலாம். architectural works யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேஸ் லெவல்ல வந்து definitely it's doable. and gaming-உம் பாத்தீங்கன்னா வந்து you can definitely do. அதுக்கு முன்னாடி இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸ் Ryzen 5600G. இது வந்து ஒரு CPU-வும் கிடையாது, GPU-வும் கிடையாது, இது ஒரு APU. ஸோ APU-னா வந்து இதுக்குள்ளேயே வந்து குட்டியா ஒரு graphical chip இருக்கும். ஸோ அந்த graphical chip மூலியமா தான் வந்து it will process all the graphic things that you do. So for example, even for gaming, நான் சொன்ன மாதிரி you can use this to play any game at low level 1080p ல வந்து it's definitely be playable. So GTA 5 ல கூட ஆடிங்கன்னா வந்து இதே சிஸ்டம்லயே வந்து கூட நீங்க ஆடலாம். So for 25,000 வந்து எல்லா பர்பஸ்க்கும் ஏற்ற மாதிரி வந்து இது ஒரு பிசியா இருக்கும் உங்களுக்கு. இந்த பிசி யூஸ் பண்ணிருக்க மற்ற பார்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து we've gone with an Asus A520M motherboard. இதுல வந்து உங்களுக்கு ஒரு NVMe ஸ்லாட்டா இருக்கும். ஸோ அதுல தான் வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஆட் பண்ணிருக்கோம். we've gone with an ADATA Legend 710 RDB 256GB தான் போட்டிருக்கோம். and RAM பாத்தீங்கன்னா வந்து 8GB DDR4 RAM போட்டிருக்கோம். 3200 MHz from Crucial. ஸோ 8GB வந்து போதுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். It's a very skeptical thing, but we are keeping budget in mind. 25,000 பட்ஜெட்ல வந்து சூப்பரான ஒரு பாக்கெட் பர்ஃபார்மன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால தான் வந்து 8GB போட்டிருக்கோம். தாராளமா வந்து if you want to upgrade in the future, you can definitely go for an upgrade. ஸோ நம்ம 16GB கூட நீங்க போட்டுக்கலாம். இந்த பிசில வேற என்னெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா வந்து I would say இந்த பர்டிகுலர் கேபினெட் அண்ட் ஒரு பவர் சப்ளை கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால we will not be able to do like lot of upgrades. ஏன்னா வந்து நீங்க இதுலயே கிராஃபிக் கார்டு போடணும், அது போடணும், இது போடணும்னு கேட்டீங்கன்னா it's not possible practically. ஏன்னா யூஸ் பண்ணிருக்க பவர் சப்ளையும் பாத்தீங்கன்னா it's just 250 watts limited தான். அண்ட் நம்மளோட கேபினெட்டும் லைக் இட்ஸ் வெரி வெரி காம்பேக்ட். ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட் ஓரியன்டா அந்த 25,000 பட்ஜெட்ல வந்து பண்றதுனால this will be like the best that you can do for 25,000. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்லயும் அப்டேட் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து கேபினெட் அண்ட் பவர் சப்ளை அப்ராக்சிமேட்லி ஒரு 3,000 டிஃபரன்ஸ் வரும். ஒரு 28,000 வரைக்கும் நம்ம புஷ் பண்ணோம்னா தனியா செப்பரேட்டா ஒரு பெட்டர் கேபினெட், ஒரு பெட்டர் பவர் சப்ளை போட்டு இதே பிசி பில்ட் பண்ணோம்னா ஃபியூச்சர் நீங்க வந்து கிராஃபிக் கார்டு ஒரு வாட் எவர் அப்டேட்ஸ் that you want to do இது வந்து கேப்பபிளா இருக்கும். ஸோ we are based out of Chennai and if you are looking to build a PC we ship throughout Tamil Nadu. ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க கம்பெனிக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ யாராவது வந்து ரிக்வயர்மெண்ட் இருந்தா டைரக்டா வந்து you can DM us or give us a call. Number is in the description. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you all for watching. Have a great day மக்களே. Bye bye.